காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அமல்படுத்துவது தொடர்பான வரைவு திட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய மேலும் 2 வார கால அவகாசம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு முறையீடு செய்துள்ளது. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அமல்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை 6 வார காலகட்டத்திற்குள் உருவாக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த கெடுவிற்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்கவில்லை. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அமல்படுத்த மேலும் 3 மாத கால அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அமல்படுத்துவதற்கான வரைவு திட்டத்தை மே 3ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் அவ்வாறு வரைவு அறிக்கை தாக்கல் செய்ய மேலும் 2 வார கால அவகாசம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு இன்று மேல்முறையீடு செய்துள்ளது. வரைவு திட்டம் இன்னும் உருவாக்கப்படவில்லை என்றும் அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்தால் வரும் 3ஆம் தேதி அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரி விவகாரத்தில் வரைவு திட்ட அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசு கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் இதுகுறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து முன்கூட்டியே விடுவிக்க கோரி நளினி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி நளினி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் சசிதரன், ஆர். சுப்பிரமணியன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் சாசனம் 161 படி சிறையில் உள்ள கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கும் இந்த வழக்குகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வெடிபொருட்கள் பயன்படுத்தியதாக நளினி மீது வழக்கு உள்ள நிலையில் அவரை விடுவிக்க தமிழக அரசு முடிவெடுக்க முடியாத சூழலில் உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாதங்கள் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் சசிதரன் மற்றும் சுப்பிரமணியன் அமர்வு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் நளினியை முன்கூட்டியே விடுவிக்க முடியாது என்று அரசு தரப்பில் வாதத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறியது. அதன் அடிப்படையில் நளினியின் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி சசிதரன் அமர்வு கூறியது. மேலும் 7 பேரின் விடுதலை குறித்து மத்திய அரசுடன் தமிழக ஆளுநர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 பேரை எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பிற்பகல் தீர்ப்பு வழங்குகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் தனித்தனி அணியாக பிரிந்து செயல்பட்டனர். அப்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்டப்பேரவையில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 பேர் ஆதரித்தனர். பின்னர் அதிமுக அணியை சுற்றி பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒரே அணியாக இணைந்தனர். இந்நிலையில் கட்சி கொறடா உத்தரவை மீறி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அதிமுக அரசுக்கு எதிராக வாக்களித்த ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என திமுக கொறடா சங்கரபாணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதே கோரிக்கையுடன் டிடிவி தினகரன் ஆதரவாளர்களான வெற்றிவேல், தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட 4 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி எம். சுந்தர் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. அதன் விசாரணை முடிந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக டிஜிபி ராஜேந்திரன் பதவி விலக வலியுறுத்தி சென்னையில் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற திமுகவினரை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்துள்ளனர். குட்கா ஊழல் வழக்கில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழக டிஜிபி ராஜேந்திரன் மற்றும் உயரதிகாரிகள் பலர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் நேற்று இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் டிஜிபி ராஜேந்திரன் பதவி விலக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் டிஜிபி ராஜேந்திரன் பதவி விலக வலியுறுத்தி திமுகவினர் இன்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தை பேரணியாக சென்று முற்றுகையிட முயன்றனர். இதையடுத்து ஏராளமானோர் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். அவர்களை சிட்டி சென்டர் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி திமுகவினர் கைது செய்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. பொதுமக்கள் எல்லாம் இன்றைக்கு திரட்டி இப்படி சமூகத்தை சீரழிக்கிற போதைப் பொருளுக்கு உடந்தையாக இருக்கிற டிஜிபியை பதவி விலக வேண்டும் என்று அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட வந்தோம். காவல்துறை எங்களை இதற்கு மேலே அனுமதிக்கவில்லை. ஆனால் இது இன்றைக்கு அவர்கள் நிறுத்தியிருந்தாலும் கூட அவர் ராஜினாமா செய்யவில்லை என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு போட்டு அவருக்கு இருக்கிற அந்த விதிமுறைப்படி அவர் வரவில்லை என்கிற அந்த ஒரு காரணத்தை காட்டி நிச்சயமாக அவரை டிஜிபியிலிருந்து வெளியேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கைதானவர்களை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை சந்தித்த பின் செய்தியாளர் பேசிய திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், குட்கா வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பது ஏற்கனவே நடைபெற்ற விசாரணை சரியில்லை என்பதையே காட்டுவதாக தெரிவித்தார். தமிழக அரசு லோக் ஆயுக்தா அமைப்பதை ஏற்படுத்தாது என்றும் கூறிய ஸ்டாலின், குட்கா வழக்கில் குற்றவாளிகள் சிறைக்கு செல்வது உறுதி என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் வேலையா லோக் ஆயுத சட்டத்தை கொண்டு வர போனோம். லோக் ஆயுத சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்களோ, யார் யார் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ எல்லா செய்திகளும் ஆதாரத்தோடு எங்கள் இடத்துல இருக்கு. ஆக முதல் வேலையா இந்த லோக் ஆயுதத்தின் மூலமாக அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியில் முதல் வேலையா திமுக ஆட்சி இவங்க நிச்சயம் அமைக்க மாட்டாங்க. நிச்சயம் அமைச்சா அவங்களே கிணறு தோண்டிட்டு அவங்களே விடுற மாதிரி, அதனால நிச்சயம் அமைக்க மாட்டாங்க. சென்னை மயிலாப்பூரில் சிகிச்சைக்கு வரும் பெண்களை செல்போனில் ஆபாசமாக புகைப்படம் எடுத்து வந்த மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆரம் கிளினிக்கிற்கு பெண் ஒருவர் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த மருத்துவரான சிவகுருநாதன் சிகிச்சைக்கு வந்த பெண்ணின் மேலாடையை கழற்றி தனது செல்போனில் ஆபாசமாக புகைப்படம் எடுத்துள்ளார். இது தொடர்பாக அந்த பெண் தன்னுடன் வந்திருந்த மற்றொரு பெண்ணிடம் இந்த தகவல்களை தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவர்கள் மருத்துவரிடம் செல்போனை கேட்டபோது மருத்துவர் சிவகுருநாதன் செல்போனில் இருந்த மெமரி கார்டை எடுத்து வெளியே வீசியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததை அடுத்து போலீசார் கிளினிக்கில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மருத்துவர் சிவகுருநாதன் செல்போனில் பெண்களின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குருநாதன் டாக்டர் 2 டைம் வந்து பார்த்தேன். 3வது முறை பார்க்கலாம் சரியாகுதுன்ட்டு நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அவர் செல்லில் கேமரா ஆன் பண்ணி சைடில் வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு நான் போய் செல்லை போய் பிடிங்கிட்டு உடனே அதை ஆன் பண்ணி பார்த்தா நிறைய வீடியோஸ் எல்லாம் இருந்தது. அது மாத்திரம் இல்லை, நிறைய லேடிஸ் படங்கள் அதில் இருக்குது. வர ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்கெல்லாம் பாவம் எப்படி தான் இருக்காங்க தெரியல. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் ஸ்டேஷனில் இருக்கேன். கல்லூரி மாணவிகளை பேராசிரியை நிர்மலா தேவி தவறாக வழிநடத்த முயன்ற விவகாரத்தில் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலைக்கல்லூரியில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் தலைமையிலான குழு இன்று 2ஆம் கட்ட விசாரணையை மேற்கொண்டது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட சந்தானம் குழுவானது கடந்த 20ஆம் தேதி கல்லூரி நிர்வாகிகள், பேராசிரியர்கள், புகார் அளித்த மாணவிகள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தியது. இந்நிலையில் கல்லூரி நிர்வாகிகள், முதல்வர், பேராசிரியர்கள் உள்ளிட்டோரிடம் சந்தானம் குழு இன்று 2ஆம் கட்ட விசாரணை நடத்தியது. மதுரையில் நேற்று முன்தினம் புகார் அளித்த 2 மாணவிகளிடமும் விசாரணை நடைபெற்றது. கல்லூரியில் நடத்தப்படும் இந்த விசாரணையானது இன்றுடன் நிறைவு பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்மலா தேவி விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட உதவி பேராசிரியர் முருகன் வீட்டில் CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக செல்போனில் பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி அண்மையில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட உதவி பேராசிரியர் முருகனிடம் விருதுநகர் CBCID அலுவலகத்தில் 3வது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே மதுரை ஒத்தக்கடையில் உள்ள அவரது வீட்டில் CBCID போலீசார் விசாரணை நடத்தினர். உதவி பேராசிரியர் முருகனின் மனைவி சுஜாதாவிடமும் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட்டது. இதேபோன்று ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமியிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் 10ஆம் நாளான இன்று கோவிலில் உள்ள திருப்புகழ் மண்டபத்தில் 20 லட்சம் ரூபாய் செலவில் 1.5 டன் வண்ண மலர்களால் மணமேடையும் வெட்டிவேரில் பந்தலில் அமைக்கப்பட்டிருந்தது. திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான், மீனாட்சி அம்மனை தாரை வார்த்து கொடுப்பதற்காக பவளக்கனி வாய் பெருமாளும் வந்திருந்தனர். காலை 4 மணிக்கு சேர்ந்த மண்டபத்தில் திருமண அலங்காரத்துடன் காட்சியளித்த மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பழைய திருக்கல்யாண மண்டபம் வந்தனர். அங்கு அவர்களுக்கு 5 வகையான தீபாராதனை காட்டப்பட்டது. காலை 6 மணிக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருவருக்கும் பட்டு வஸ்திரம் சாத்தப்பட்டு மணக்கோலத்தில் சித்திரை வீதிகளில் வலம் வந்தனர். மேலகோபுர வாசலில் இருவருக்கும் பாத பூஜை நடத்தப்பட்டு பின்பு முத்துராமையர் மண்டபத்தில் கன்னி ஊஞ்சல் ஆடி தீப ஆராதனை நடந்தது.